நாமாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டுமென்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டுமென்றான். என்ன அருமையான பாட்டு, எங்க காலத்து பாட்டு. இப்பமும் பாடுதாவில. மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், நீதானடியா. என்னது நீதானடி? நல்லாவா இருக்கி இப்ப இருக்கிற பாட்டு? இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம், செக்க செவந்த பழம், இது தேனா இனிக்கும் பழம். இதான் என் ஃபேவரட் பாட்டு. ஏம்மா ஏம்மா கொஞ்சம் வெளியே வாமா. ஏம்மா ஒரு நிமிஷம் வாமா. என்ன நம்ம மாமே மொட்டை விஜய் குரல் மாதிரி இருக்கி? என்னன்னு போய் பார்ப்போம். என்ன கூப்பிடுதா? எங்க போனோம் கிளம்புறோம்? என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு தென்னை கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னஞ்சிட்டி ஒவ்வொன்றை கேட்டுப்பார், என் பேர் தான் சொல்லுமே. ஏம்மா சீக்கிரம் வா. இரியல ஒரு பாட்டை தான் நம்மள படிச்சுக்கிட்டு வரேன். இரி வாரேன். ஐயோ 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 ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கியோ ரெண்டு பேரும்? அடுக்கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அத்தம்மா நாங்க கோயில வச்சு சிம்பிளா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அத்தம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமாமா, நீ எப்படியும் ஒத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா. ஆசீர்வாதம் பண்ணுமா. அத்தம்மா இனிமே உங்களால எங்களை பிரிக்க முடியாதுல அத்தம்மா. இனிமே நான் உங்களுக்கு நல்ல ஒரு மருமவளா இருக்கேன் அத்தம்மா. சண்டாளி என் மண்டையில இடியை எறிக்கிட்டு எப்படி பேசுதா பாருங்களேன். இவெல்லாம் ஒரு பொம்பளையா? ஏட்டி என்ன டீ பண்ணி வச்சிருக்க? உண்மையை சொல்லுங்க டீ, சும்மா தானே ஏமாத்துதியோ? ஐயா அத்தம்மா, எங்களுக்கு என்ன லூசா ஒன்னே வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு மாலை சீலெல்லாம் கட்டிட்டு வந்து ஏமாத்த? ஐயா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் இனிமேல் உன் குடுமி என் கையில, உன் கொத்து சாவி என் மடியில. ஆமா இனிமே எல்லாத்தையும் திரிசா கிட்ட கொடுத்துருமா. நீ அந்த தோட்டத்திலேயே கடை சரியாமா? ஐயோ வந்த 2 நிமிஷத்துலயே சாவியை புடுங்கிட்டாவளே, நம்மள தோட்டத்துல போட்டுட்டாவளே, நான் என்ன செய்வேன்? ஐயோ இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஏமா புலம்புத? யார கல்யாணம் பண்ணி வச்சாலும் இதானமா நிலைமை. அப்புறம் என்ன புலம்புற? சரி போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வா. ஓடு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வா. ஆரத்தி எல்லாம் வேணும். ஆரத்தி உனக்கு? உன் மோரக்கட்டைக்கு அவ மோரக்கட்டைக்கு ஆரத்தியா? இருங்க நெருப்பு கொண்டு மோரையில போடுதேன். அத்தம்மா இனிமே மரியாதை கொடுத்து பேசணும்னே. இல்லன்னு வச்சுக்கோயேன், மண்டையில டெய்லி ஒவ்வொரு சூடா வச்சு விட்டுருவேன் பத்துக்கோ. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பொட்டு கணக்கா ஆயிரும் மண்டை. ஐயோ மரியாதா, இதை கேட்டீங்களா? மரியாதா கேட்டியா? நீ பத்தியா எப்படி சொல்லுதா? மண்டையில சூடு வச்சு புட்டு புட்டா வைக்க போறாளாமே. திரிசா செல்லம், அப்படிலாம் செய்யக்கூடாது. அம்மா பாவம்ல. உனக்கு அதெல்லாம் தெரியாது விஜய். உங்க அம்மா வெறும் விளங்காத பொம்பளை. என்னை எவ்வளவு பாடுபடுத்திருக்காங்க அதெல்லாம் தெரியாது. நான் டெய்லி ஒவ்வொரு சூடு வைப்பேன், டெய்லி மண்டையில ஒவ்வொரு சூடு வைப்பேன். சரிம்மா, டெய்லி வேண்டாம். அம்மாவுக்கு ரொம்ப வலிக்கும்ல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ அம்மா மண்டையில சூடு போடு. அப்படியா? சரி விஜய், அப்படியே பண்ணுதே. ஐயோ என் மண்டைய புண்ணாக்கிருவா போலயே. ஏய் விஜய், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தாய் மண்டையில சூடு போடுறதுக்கு அவளுக்கு ஐடியா குடிக்கி. இதுக்குதான உனைய பெத்து வளர்த்தனா? ஐயோ என்ன அக்கிரமோலானா பாக்கணுமோ தெரியலையே கடவுளே. அத்தம்மா ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கு. இரு, நான் ஒரு பத்திய கொளுத்தி கொண்டு வரேன். அத்தம்மா மண்டையில இப்பவே நம்ம சூட இறக்கிடுவோம். இன்னைக்கு முதல் முறையா நல்ல நாள், அதுமா ஒரு சூடு. ஓகே. ஐயோ வேண்டாம் என் மண்டையில சூடு போட்டாதீங்க. ஐயோ வேண்டாம் வலிக்கும் வேண்டாம். சி கனவா? செய், என்ன ஒரு கேவலமான கன்றாவியான அருவருப்பான அசிங்கமான மோசமான கனவு. எதுக்கும் இந்த பையன் இருக்கானான்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ரூம்ல தூங்குறானா இல்ல உண்மையில கல்யாணம் முடிக்க வாடிட்டானான்னு தெரியலையே. சாமி, என் கனவு மட்டும் பழிச்சிடவே கூடாது. பழிச்சிட்டுனா நான் அவ்வளவுதான, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவேன். எப்பாடி நல்ல வேலை என் மகன் தூங்க தான் செய்தான். துணி கூட வேற துணி தான் போட்டிருக்கான். நான் கூட எங்க அம்மா மாப்பிள்ளை குளத்துல தூங்குதானு ஒரு நிமிஷத்துல பதறி போயிட்டேன். தூங்கு மோனே தூங்கு, என் செல்ல மோனே தங்க மோனே தூங்கு. செத்த நேரம் இங்க இருப்போம், இருந்து அவன் தூங்குறத பாப்போம். ஓடிடுவானோ கல்யாணம் முடிக்க. திரிசா அம்மா, திரிசா அம்மா, ரெண்டு பேரும் முக்கியம். அட கழுத பயலே, அம்மாவும் அவளும் முக்கியம்ல. தூக்கத்துல வளருதான். தூக்கத்துல கூட அம்மா மட்டும் முக்கியம் சொல்ல மாட்டேக்கானே. அம்மா செயலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கானே. சரி அம்மாவும் வேண்டான்னு சொல்லாம சொன்னானே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஐயோ, என்னது காண்டாம இருக்கும் சத்தம் கேக்கு? அட நம்ம அம்மா என்ன இங்க வந்து கிடக்கு பாவம். ரூம்ல தூங்கலையா? அதுவும் தரையிலலாம் வந்து கிடக்கு. எம்மா எந்திரிச்சு கட்டல பிடிக்காமா? ஏல இங்க வந்தோம்ல, அப்படி கண் அசந்துட்டு வேண்டாம்ல, நீ அங்க படுத்துக்கோ. அம்மா அங்க படுத்துக்கிறோம்ல, காலம்பரை எந்திரிச்சு போறேன்னு நான் எங்கனாலும் படுத்துக்கிடுவோம்ல.
எந்திரி, வயசான காலத்துல கீழே எதுக்கு கிடக்க? போ மேல படு. எல்லாம் இருக்கட்டும்ல, அம்மா ரூமுக்கு வேணா போயிருந்தோம்ல. எதுக்கோ வந்திருக்க, தூங்கிட்ட, இப்ப எதுக்கு எந்திரிச்சு போற? போய் படுத்து தூங்கு, போமா போ, இங்கேயே படு. எப்படி ஏன் மவன் பாசக்காரன் தான் என்ன பாசமா இருக்கான். அந்த மாதிரி காரியமெல்லாம் பண்ண மாட்டான். கல்யாணம் எல்லாம் அப்படி தெரியாம முடிச்சுட்டு வர மாட்டான். நல்ல பையன். அந்த குடுமிக்காரி கூட அந்த மாதிரி சொல்லுவான், இவன் கேட்க மாட்டான். என் மவன் தான் எனக்கு மட்டும்தான் சந்தோஷம் சங்கீதம் எல்லாமே. அடைய மவன் மூஞ்சில தான் இருக்குதே. என் மவன் நல்லவன் தான். உன்னையே ரூம்ல படுக்கதான் சொன்ன, பாட சொன்னா பாடிக்கிட்டு இருந்தனா வெளியே அனுப்பி விட்டுருவோம். பத்துக்கோ, பேசாம கடை காதெல்லாம் கொய்யுங்கு. இலச்சி இல்ல, அம்மாவுக்கு எவ்வளவு ஃபேன் வந்தாவோ தெரியுமா? அப்படி ஃபேனு எனக்கு எல்லாருமே என் பாட்டுக்கு அடிமை ஆயிட்டாவோ. நீ ஒருத்ததாம்ல இப்படி சொல்லுத. ஆமா ஆமா, ஜெயில சொன்னாவோ அந்த பொம்பளை போலீஸ் கதறிட்டு உன் குரலை கேட்டு நீ வேற இப்படி சொல்லிக்கிட்டு திரிப்போ. லா 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 லா. ஏமா எந்திரிச்சு ஓடிடுவேன், வாயை மூடிரு. சரிப்பா, பொறாம பிடிச்ச பயவுலாம் இருக்கு. நான் தூங்குறேன்ப்பா, நான் தூங்குறேன்.